என்னகள் வாழ்ந்திடும் அவையில் வீற்றிருக்கும் எனது அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் என் மனமான நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொண்டு எனது ஆசானான டி.எம். பாலமுருகன் அவர்களின் பொற்பாதம் பணிந்து என் பணியை தூங்குகின்றேன். முருகா முகுந்தமாள் மருகா முன்னவனா மூத்தவனாம் அனைவருக்கும் முதல்வனாய் விளங்கும் கணபதிக்கு பின்பிறந்தவ முருகனே செந்தில் முதல்வனே மாயோன் மருகனே ஒரு கை முகன் தம்பியே உம்முடைய தண்டைக்கால் எப்பொழுதும் மறவாத நம்பியே வாழும் இக்குறிஞ்சிலுள்ள கொற்றவனுக்கு மகளாய் பிறப்பெடுக்க வைத்தாய். நம்பிக்கை மகளாய் பிறப்பெடுக்க வைத்து நற்தமிழ் மொழியாய் அனைத்து மக்களும் என்னை செல்லமாக ஒவ்வொரு இல்லத்திலும் உள்ளவர்களின் உள்ளத்திலும் வள்ளி 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 என பெயர் பெற செய்து பற்பல வல்லுநர்களிடம் கல்வி பயின்று கற்றவரிடத்திலும் என்னை பெற்றவரிடத்திலும் சுற்றவரிடத்திலும் பேரும் புகழும் பெற செய்த கந்த பெருமானுக்கு நன்றி சொல்லத்தான் வேண்டும். மேலும் இக்குறிஞ்சிலுள்ள கொற்றவனுக்கு மகளாய் பிறப்பெடுக்க வைத்து தத்தி தத்தி தாவி குதித்து விளையாடும் பிள்ளை பிராயம் கடந்து துள்ளி தெரியும் பள்ளி பருவத்தில் கூட என்னை யார் நகைக்காத வண்ணம் வள்ளி என் பெயருக்கு தகுந்தாற் போல் பெரியவர் முதல் என்னில் சிறியவர் வரை யாரையும் பகைக்காத வாழ்வு கொடுத்தபடி வேலவா உன் பாதம் தொட்டு என் பணியை தூங்குகின்றேன் சுவாமி. அப்புறமா சொல்லுவோம், ஆடி முடிச்சதுக்கு அப்புறம் மைக் செட்டை பத்தி சொல்லுவோம். அருமையான மைக் செட். நம்ம போன இந்த ஒரு வாரமா ரொம்ப நம்ம தான் செஞ்சிட்டு இருக்கோம். எல்லா ஊர்லயுமே மைக் செட் சூப்பர். இந்த மைக் செட் சூப்பர். ஏன்னா அந்த நாடகத்தை ரசிக்கிறவங்க தான் மைக் செட் சரியா வைப்பாங்க. இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், என்னத்தை அவங்க போடுற பாட்டிலேயே தெரிஞ்சிடும் மைக் செட்டுக்காரர் எப்படி மைக் செட் நல்லா இருக்குமான்னு. இந்த ஒரு ஊர்ல எல்லாம் போட்டாங்களே பாட்டு, ஆனா அதையும் நம்ம சமாளிச்சு தான் வரோம். பழம் நீயப்பா யான பழம் நீயப்பா தமிழ்யான பழம் நீயப்பா தமிழ்யான பழம் நீயப்பா பழம் நீயப்பா யான பழம் நீயப்பா தமிழ்யான பழம் நீயப்பா சபை திரு சபை தண்ணில் உருவாகும் புள்ளவோர்க்கு பொருள் கூறும் பழமியப்பா யான பழமியப்பா தமிழ்நாட பழமியப்பா கண்ணோன்கு கடலாய் வந்தாய் நெற்றி கண்ணோன்கு கடலாய் வந்தாய் ஆறு கமலத்தில் உருவாய் நின்றாய் கார்த்திகை பெண் பாழ்வுண்டா திரு கார்த்திகை பெண் பாழ்வுண்டா
ஊருண்டு பேருண்டு உறவுண்டு சுகமுண்டு உற்றார் பெற்றாரும் உண்டு. ஊருண்டு பேருண்டு உறவுண்டு பேருண்டு தார்க்கு தாரம் உண்டு. நீருண்ட மேகங்கள் நின்றாடுகையிலேயே நீ வாழ இடமும் உண்டு. நீ கொண்ட மேகங்கள் நின்றாடு கைலையில் நீ பார்க்க இடமும் உண்டு. தாயுண்டு மனமுண்டு தாயுண்டு மனமுண்டு அன்புள்ள தந்தைக்கு தாழாத பாசமுண்டு. தத்துவம் தவறென்று சொல்லவும் அவ்வையே தமிழுக்கு உரிமை உண்டு. ஆறுவது சினம் கூறுவது தமிழ் அறியாத சிறுவனாடி. ஆறுவது சினம் கூறுவது தமிழ் அறியாத சிறுவனாடி. மாறுவது மனம் சேருவது இனம் புரியாத முருகனாடி. மாறுவது மனம் தெரிவது இனம் தெரியாத முருகனாடி. எருமையில் ஏறு ஈசனிடம் நாடு. எருமையில் ஏறு ஈசனிடம் நாடு இன்முகம் காட்டவாடி. ஏற்றுக்கொள்வாய் கூட்டி செல்வேன் என்னுடன் ஓடிவாடி. என்னுடன் ஓடிவாடி. இதற்கு உள்ளங்களுக்கு நன்றி. நன்றி கிடந்த வணக்கம் வணக்கம் வணக்கம். அப்படி பக்கம் பழைய பாட்டா பாடவா? சரிங்க ஐயா, உங்கள் விருப்பம் தான் எங்கள் விருப்பம். நீங்கள் என்ன கேட்குறீங்களோ அது தகுந்த மாதிரி தான் பண்ண போகிறோம். அருமையான பக்க மேளம், அருமையான மைக் செட்டு. ஐயோ நல்லா புண்ணியமாக போகணும். எல்லா மேடைக்கும் நீங்களே வந்துருக்கீங்க. நல்லா இருக்கும். அருமையான மைக் செட், அருமையான பக்க மேளம். அப்படி ரெண்டும் சரி அமைச்சாதான் கூடுதலாக 2 பாட்டு பாடணும்னு தோணும். இல்லை கொஞ்சம் பேசணுமாச்சு தோணும். இல்லைன்னா என்னத்தை இந்த மைக் செட்டை பாடிட்டு இந்த பக்கம் மேளத்தை பாடிட்டு தோணும். ஆனால் ரெண்டுமே சிறப்பாக அமைஞ்சிருக்கு. வாழ்த்துக்கள், நன்றி. கந்தனை பணிந்து காரியம் தூங்கியிருந்தாள். காஞ்சியிலே காமாட்சியாகும், மதுரையின் பதியிலே மீனாட்சியாகும், காசியிலே விசாலாட்சியாக விளங்கும் அந்த மதுரை மீனாட்சியின் பொற்பாதத்தை பணிந்து விட குப்பையை கூட கோபுரத்தில் வைக்கக்கூடிய சக்தி யாருக்கு இருக்கு அப்படின்னா என் தாய் மீனாட்சிக்கு மட்டுமே இருக்கு. பொதுவாகவே நான் வந்துட்டேன்னா கேள்வி கேட்க ஆரம்பிச்சிருவேன். யார்கிட்ட? இவங்ககிட்ட இல்லை, உங்ககிட்ட. பொதுவாகவே எல்லை தெய்வம், ஒரு ஊரோட எல்லை தெய்வம் வைக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஆண் தெய்வத்தை வைப்பாங்களா பெண் தெய்வத்தை வைப்பாங்களா? கவனிங்க. எல்லை தெய்வமாக ஊரோட எல்லையிலலாம் சாமி வைப்பாங்க இல்லையா? ஆண் தெய்வத்தை வைப்பாங்களா பெண் தெய்வத்தை வைப்பாங்களா? ஆண் தெய்வத்தை தான் வைப்பாங்க. அப்படி சொல்லணும். கருப்பசாமி வைப்பாங்க, இல்லை பாண்டிமுனி வைப்பாங்க, இல்லை முனீஸ்வரன் வைப்பாங்க. ஆனால் பெண் தெய்வத்தை எல்லை தெய்வமாக கொண்ட ஊர் எது அப்படின்னா மதுரையின் பதி மட்டும்தான். என்ன காரணம் அப்படின்னா அன்று மதுரையே வெள்ளத்தில் முழுகுச்சு. வெள்ளத்தில் முழுகுச்சா? அதானே மதுரையில் கடல் எங்க இருக்கு? கடலே இல்லையே. இருந்துச்சு. 7 கடல் இருந்துச்சு. ஓ, எங்க? அந்த 7 கடல் ஓடுன வீதி தான் 7 கடல் வீதின்னு சொல்லி மதுரையில் ஒரு இடம் இருக்கு. யாருக்காக யார் இணைத்தது? தன்னுடைய மாமியார் காஞ்சன மாலைக்காக சிவபெருமான் இணைத்தார். இப்போலாம் மாமியாருக்காக 5 ரூபாய்க்கு பிஸ்கெட் பாக்கெட் கூட வாங்கி தர மாட்டாங்க. ஆனால் 7 கடலையும் தன்னுடைய மாமியாருக்காக புனித நீரிலே நீராடணும்னு சொல்லி 7 கடலையும் மதுரையின் பதிலே சிவபெருமான் இணைச்சாரன். அதனால மதுரையே வெள்ளத்தில் முழுகுச்சு. அப்படி மதுரையே வெள்ளத்தில் முழுகும் போது மீனாட்சி போய் சொக்கநாதத்தை கேட்குறா, ஐயா மதுரையே வெள்ளத்தில் முழுகிருச்சு, மதுரையை கட்டமைக்கணும், மதுரையோட எல்லையை காட்டுங்கன்னு சொல்லி சொக்கநாதத்தை கேட்குறேன். அதுக்கு சிவபெருமான் என்ன பண்ணுறாரு? ஆதிசேஷன் என்ற பாம்பை எடுத்து விட்டு மதுரையோட 4 எல்லையும் காமிச்சு நிற்க சொல்கிறாரு. அந்த பாம்பு 4 எல்லையும் காட்டி நிற்கிது. ஒன்று தென்புறகுன்றம், தென்புறகுன்றம்னா திருப்புறகுன்றம், இன்னொன்று திருவேடகம், இன்னொன்று அழகர் மலை, இன்னொன்று அந்த பாம்போட படமும் புறமும் இணைந்து நின்றதான் படப்புறம்னு சொல்லக்கூடிய மடப்புறம். இந்த மடப்புறத்தில் 3 எல்லையிலையுமே ஆண் தெய்வத்தை வச்சுருந்தாலும் அந்த ஒரே ஒரு எல்லையில் மட்டும் அந்த மடப்புற காளியை வச்சுருப்பாங்க. மீனாட்சி போலவே பச்சை நிறத்தோடும் உருண்டை கண்களோடும் மக்கு கிரீடத்தோடும் காட்சி தரக்கூடியவள். அப்பேற்பட்டவளை ஒரு பாத்தை பணிந்து விட்டு பணியை தூங்கினாள். சிறப்பாக இருக்கும் என்பதால் பாண்டியன சொக்கரிடம் பாசம்
பாதைகளை கடந்தாரு. ஓடாத வேஷம் எல்லாம் போட்டாரு சுந்தரரு மீனாட்சி கரப்பிடிக்க நடந்தாரு. இப்ப மேலான பாதைகளை கடந்தாரு. மாறி போற மல்லுகட்ட துணிஞ்சாரு. மகராசி கண்ண கண்டு பணிஞ்சாரு. ஊரோடும் தேரோடும் உறவாடும் ஒரு காட்சி. மனசும் மனசும் இணைய ஒரு நாள் திருநாள் பிறந்தது. பல்லாக்கு குதிரையில பவனி வரும் மீனாட்சி. அவனை வரும் மீனாட்சி. அந்த பாண்டியன சொக்கரிடம் பாச வச்ச ராசாத்தி. பார்க்க வச்ச ராசாத்தி. பலே. வீராதி வீரமுள்ள ராசாதி ராசனுக்கு பூமழை போடுகிறது திருநாள். வன பூந்தேறு போட்டதொரு திருநாளு. வீராதி வீரமுள்ள ராசாதி ராசனுக்கு பூமழை போடுகிறது திருநாள். வன பூந்தேறு போட்டதொரு திருநாளு. மாறாத அன்பு கொண்ட மகராசி. மறையாத இடம் கொண்ட மீனாட்சி. ஊரோடும் தேரோடும் உறவாடும் ஒரு காட்சி. நினைச்சத முடிப்பா பாரு தடுக்கிற மனுஷன் யாரு. பலே. படாத. போடு. பல்லாக்கு குதிரையில பவனி வரும் மீனாட்சி. அவனை வரும் மீனாட்சி. அந்த பாண்டியன சொக்கரிடம் பாச வச்ச ராசாத்தி. கவச்ச ராசாத்தி. ஊரோரம் ஊருக்குள்ள ஊருக்குள்ள ஆத்தா வந்தாடி தேருக்குள்ள. தெருக்குள்ள தெருக்குள்ள. பூமால தோள் மீது போட பல்லாக்கு குதிரையில பவனி வரும் மீனாட்சி. அவனை வரும் மீனாட்சி. அந்த பாண்டியன சொக்கரிடம் பாச வச்ச ராசாத்தி. பக்கமேள அருமையான பக்கமேள மறுபடியும் ஒண்டி சொல்லணும். ஏன்னா இந்த பாடல் அப்படியே இந்த பாடல் தகுந்த மாதிரி அண்ணன் ரூபனை வாசிச்சாங்க. ரொம்ப வாழ்த்துக்கள். நன்றி நன்றி. அன்பளிப்பு கொடுத்த அன்புள்ளத்திற்கு எடுத்து சார்பம் நாட குடு சார்பம் நன்றி நன்றி கிடந்தவனை காண. ஆமாம் ஆமாம் யூடியூப்காரருக்கு டீ கொடுங்க. அவர் கண்ணை முடிச்சு அவரும் எடுக்கிறாருல வீடியோ. வாங்கப்பா நல்லா இருக்கீங்களா? சரி. கந்தனை படித்த காரியம் துவங்கியிருந்தாள். அந்த உமையவள்ளி அருளை பெற்றிருந்தாள். அண்டருக்காய் நெஞ்சருந்தி அம்பலத்தில் ஆதிசிவன் தொண்டனுக்கு தொண்டனென தொண்டு செய்வது எக்காலம். தொண்டனுக்கே தொண்டு செய்ய இறங்கி வருவாராம் சிவபெருமான். அதனாலதான் இன்று மதுரையின் பதியிலே 64 திருவிளையாட புரிந்தார். நமக்காக தான் விறகு விற்றார், மாணிக்கம் விற்றார், வளையல் விற்றார். யாரு? உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிறவர் கிடையாது. சிவபெருமானே பக்தர்களுக்காக விறகு விற்றாராம், மாணிக்கம் விற்றாராம், வளையல் விற்றாராம். பொதுவாகவே அந்த காலத்தில் பெண்களோட கையை தொடுறதுக்கு 2 பேருக்கு தான் அனுமதி. ஒன்று மருத்துவருக்கு. எதுக்காக? நாடியை பிடிச்சி பார்ப்பாங்க. அதனால் மருத்துவருக்கு அந்த உரிமையை கொடுத்துருந்தாங்க, பெண்ணுடைய கையை பிடிக்கலான்னு. இன்னொரு ஆள் யார் அப்படின்னா வளையல்காரருக்கு. சம்பந்தமே இல்லாமல் வளையல்காரருக்கு எதுக்கு பெண்ணுடைய கையை பிடிக்க உரிமை கொடுத்தாங்க அப்படின்னா, அந்த காலத்தில் கல்யாணம் நடக்கும்போது கிராமத்தில் அப்படின்னா 1 வாரத்துக்கு முன்னாடியே வளையல்காரரை வீட்டுக்கு வர சொல்லி அவருக்கு ஏதாச்சும் தட்சணை மாதிரி கொடுத்து பெண்ணுடைய கையை பிடிச்சி வளையல் போட்டு விட சொல்லுவாங்களாம். ஏன் அப்படின்னா, வளையல் விற்கும் செட்டியாராக வந்து மதுரையின் பதியிலே எல்லா பெண்களுக்கும் வளையல் போட்டுட்டார் சிவபெருமான். அதனால தான் அவர் வந்து வளையல் போட்டுட்டா சிவபெருமானே வந்து வளையல் போடுவதாக ஐதீகம். இப்படி இருக்குது சிறப்புலாம். யார் யாரெல்லாம் சிவலிங்கத்தை வச்சு வீட்டில் சாமி கும்பிட்றீங்க? ஒரு ஆள் கை தூக்குங்க. 1 2 2 பேர். போன ஊர்லேயே ஒரு 4-5 பேர் தூக்குறது இங்கே தான். சிவலிங்கத்தை வச்சு கும்பிட்றேன். ஏன்னா வந்து கும்பிட மாட்டாங்க சில பேர். ஏன்? இருக்கிறது இல்லாமல் போயிடும். சிவபெருமானை கும்பிட நிறைய சோதிப்பார் சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. சோதிச்ச எல்லாரையுமே சாதனையாளராக மாற்றக்கூடிய தெய்வம் யார் அப்படின்னா சிவபெருமான் மட்டும்தான். 63 நாயன்மார்களை பற்றி படிச்சிருந்தா தெரியும். அப்போ இப்பட சிறப்பான கடவுள் எதுக்கு கடவுள்லாம் சோதிக்கிறாரு? மனுஷங்களோட புத்தி அப்படி குரங்கு புத்தி. 1 வாரம் திருச்செந்தூர் முருகனை கும்பிடணும்னு தோணும். ஏண்டி எல்லாரும் பௌர்ணமிக்கு திருச்செந்தூர் கடலில் போய் உட்காந்துட்டு வராளுங்க, கேட்குறதெல்லாம் கொடுக்குறாரா, நம்மளும் போய் ஒரு 10 பேர் போயிட்டு வருவேண்டி அப்படின்னு சொல்லுவாங்க. எது அந்த சாமி ஒத்து வரலன்னு வச்சுக்கோங்க, நேராக போயிடுறது ஆந்திராவுக்கு. ஆந்திராவுக்கு போய் திருப்பதி போய் வெங்கடாச்சலபதியை சேமிச்சாதான் காசெல்லாம் அவர்கிட்ட தான் இருக்கா, போய் கும்பிட்டு வருவான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி ஒருத்தெல்லாம் 1.5 லட்ச ரூபாய்க்கு ஐஃபோனை போட்டிருக்கான் உண்டியல்ல. திருப்பி கேட்டிருக்காங்க, தர முடியாது போப்பா கோயில் சொத்துட்டு அமுச்சு விட்டாங்களாம். அவ்வளோ பக்தி சாமி மேலே. நம்ம ஊரில் இருக்க தெய்வத்தெல்லாம் நம்ம வாழ வைக்கிறதே கிடையாது.
ஆந்திராவுக்கு போய் ஆந்திராக்காரவங்கள வாழ வச்சாதான் நமக்குலாம் சந்தோஷமா இருக்கு. குன்று இருக்கும் இடமெல்லாம் குமரன் இருப்பான் என்பதே ஐதீகம். அங்கே இருக்கிறது பெருமாளே இல்லைன்னு சொல்லிட்டு இருக்காங்க. மலையில் போய் ஏன் பெருமாள் உட்காந்தாருன்னு கேட்குறாங்க. வானத்தை பார்த்து கையை வந்து வைத்திருப்பவர் யார் அப்படின்னா பெருமாள் மட்டும்தான். இது முருகர் மட்டும்தான். பெருமாள் எதுக்கு அப்படி கையை வச்சிருக்காரு? மலையில் போய் ஏன் பெருமாள் உட்காந்தாரு அப்படின்னு சொல்லி ஒரு கதை. திரும்ப வந்து கோயிலை நம்ம கேட்டாலும் அவங்க தர போகிறது கிடையாது. அதை வச்சு தான் அந்த ஊரே பொழைக்குது. அப்படின்னும் போது தருவாங்களா? தரமாட்டாங்க. நம்மளும் அதுக்கு ஏற்றாப்புல அங்கே தானே போகிறோம். ஆமாம், நம்ம போகாமல் இருக்கணும். நம்மளும் அங்கே தானே போகிறோம். போய் அங்கே போய் காசை போட்டால் தான் ஒரு வருஷமாக சேர்த்து வச்சிருக்க காசெல்லாம் அங்கே போய் போடுறது. உலகத்திலேயே பணக்கார கடவுள் 2 பேர் தானே நிறைய வசூலாக இருக்குது. போன வருஷம் சொன்னது ஒன்று திருப்பதி, இன்னொன்று திருச்செந்தூர். 2 இடத்துலையும் தான் போன வருஷம் சரியான வசூலாக. அங்கெல்லாம் போய் காசை போட்டு அப்புறம் ஜாமிகிட்ட போய் காசு கேட்டால் இருக்கிற காசுலாம் கொண்டு போய் அங்கே போட்டுட்டு. அதனால் கடவுள் பக்தி இருக்கலாம், தப்பே கிடையாது. கடவுள் பக்தி இருக்கணும். சாமி இல்லை நம்மளாம் சொல்லவே முடியாது. இப்போ வரைக்குமே புதுச்சேரியில் வந்து சிவபெருமானோட மாணிக்க வாசகர் சொல்ல சிவபெருமான் எழுதிய ஓலைச்சுவடி சிவபெருமானோட கையொப்பத்தோடு இருக்குது நூலகத்தில் பாண்டிச்சேரியில். அப்போ சாமி இல்லை நம்ம சொல்ல முடியுமா? சொல்லவே முடியாது. தெய்வம் இருக்குது. திருச்செந்தூர் முருகன் சூரபதுமனை வதம் செய்ய போகும்போது முதல் நாள் போய் வேல் நடுங்கண்ணியம்மன்கிட்ட போய் வேல் வாங்க வரேன். வேல் வாங்க போகும்போது எந்த பதிஷ்டமும் இல்லாமல் தான் வேல் வாங்க போவார். ஆனால் வேலை வாங்கினதுக்கப்புறம் முருகப்பெருமானோட செப்பு திருமேனி ஆகப்படுது வேர்த்து ஒழுகுமா. எல்லாரும் நேரடியாக பார்த்தவொன்னு எப்படி வேர்த்து ஒழுகுது, முருகப்பெருமானுக்கு எப்படி வேர்க்குதுன்னே தெரியாது. நிறைய வலைதளங்களில் கூட பார்த்துருப்போம். அப்போ சாமியில் நம்ம ஒரு வார்த்தை சொல்லவே முடியாது. அப்போ ஏற்பட்ட சிறப்பான எதுக்காக நான் வந்தேன் தெரியுமா? சொல்லுங்களேன். எதுக்காக வந்து நான் அப்புறம் சொல்கிறேன். கந்தரை படித்து காரியம் தூங்கிறார். அந்த உண்மை வழியை நன்மை பெற்றிருந்தாலும் அந்த சிவபெருமானி பொற்பாத்தை படித்து விட்டு சுப்பிரமணியா அவர்கள் இங்கே ஆல்ரவுண்டர் தம்பி ரூபன் அவர்களுக்கு 100 அன்பளிப்பு வழங்குகிறார்கள். வணக்கம். சூப்பர். ரொம்ப நாணமானவங்களா இப்போ உட்காந்துருக்கீங்க. பக்கம் மேளத்துக்கு அன்பளிப்பு தராங்கன்னா அப்போ ரொம்ப நாணமானவங்க உட்காந்துருக்காங்க. இருக்காங்க, நிறைய இருக்காங்க.
வணக்கம் வணக்கம். முல்லை குறிஞ்சி மருதம் நெய்தல் பாலை இப்படி ஐவரிடத்தில் குறிஞ்சி நிலத்தை ஆட்சி புரியும் எனது தந்தையின் பெயர் நம்பிராஜன், தாயார் பெயர் நங்கை மோகினி, எமது பெயர் வள்ளி. எனக்கு உடன்படுவாத சகோதரர் 7 பேர், 7மே ஆண் பிள்ளைனால மீனாட்சி போல ஒரு பெண் பிள்ளை என்று எங்க அப்பாவுக்கு ரொம்ப நாளா வருத்தம். ஒரு பெண் பிள்ளை இல்லைன்னு அப்படி வருத்தப்பட்டு இருக்கும்போது வள்ளி கிழங்கு தோன்றும் இடத்துல பள்ளத்திலிருந்து எடுத்து வந்து என்னை ரொம்ப செல்லமாக சீரும் சிறப்புடன் வளர்த்து வருகிறார். பெண் பிள்ளை பிறந்தால் காவலுக்கு அனுப்புவதாக அப்பாவோட வேண்டுதல். அந்த வேண்டுதலுக்கு இணங்க இன்று நான் காவல் புரிய வந்திருக்கிறேன். என்னுடைய என் உயிர் தோழி ஒருத்தி வந்திருக்கா. அதை விட பேர் அழகி ஒருத்தி நம்ம ஊர் கூட்டு வந்திருக்கோம். யார் அது? இவளை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, அவளோட அழகில் நீங்களாம் தொப்புக்கட்டின்னு விழுந்துருவீங்க. நான் உடனே பார்த்தாக வேண்டுமே. ராமரன் அவளை அழைத்து வா. இவ்வளோ நேரம் பேசின வாய் திறந்து வர பார்த்தீங்களா? பொம்பளைன்னோன்னு பேச ஆரம்பிக்கிறேன். இல்லை, பெண்கள் அழகுங்கும் பொழுது ரசிக்கலாம், தவறான எண்ணங்கள் இருக்க. சின்ன வயசு அந்த பிள்ளைக்கு பெண்ணை பார்க்க வேண்டும். அதுக்கு முன்னாடி என் சொந்த வந்தவங்களுக்குலாம் என் மனசுல என்ன இருக்குன்னு சொல்லணும்ல. யார் நினைச்சிட்டு இருக்கேன்? கந்தனை, கடம்பனை, கார்த்திகேயனை, கதிர்வேலனை, சண்முகனை, சரவணனை, குகனை, யார் முகனை, அந்த பால முருகனை நினைச்சு உருகி கொண்டிருக்கேன். இந்த முருக பெருமானுக்கு எத்தனை நாமங்கள் இருந்தாலும் கூட ஞான பண்டார்னு ஒரு பேரு முருக பெருமானுக்கு. எந்த ஊர்ல? ஞான பண்டாரம். ஓ, கேட்கல? அப்படி சொல்லுங்க, கை தட்டுங்க. சொன்னார் பாருங்க, கேட்டோடனே பதில் வந்துச்சு பாருங்க. ஞான பண்டார்னு பழனியில தான் முருகப்பெருமானுக்கு பேரு. பழனிக்கெல்லாம் போனீங்கன்னு வச்சுக்கோங்க, பெண்கள்லாம் வாய திறக்க மாட்டீங்களே, பழனிக்கெல்லாம் போனீங்கன்னா முருகரை எந்த கோலத்துல தரிசிக்கணும்னு நினைப்பான்? ராஜ கோலத்துல. ஏன்னா 99 பேர் 99% பேர் வந்து ராஜ கோலத்துல தான் பார்க்க நினைப்போம். ஒரு சில பேர் தான் ஆண்டியா பார்க்க நினைப்போம். ராஜ கோலத்துல ஏன் பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். ராஜ கோலத்துல பார்த்தா தான் நம்மளை ராஜயோகத்தில் கொண்டு போய் போறேன். ஆண்டியா பார்த்தா நம்மளே ஆண்டி ஆக்கி உட்கார வச்சுருவாங்க. யார் சொன்னது? எந்த கோலத்தில் போய் அமர்ந்தாரோ அதே கோலத்தில் போய் பார்ப்பது தான் சிறப்பு. 6 படை வீட்லேயுமே தனி சிறப்பு பழனி மட்டும்தான். ஏன்னா பழனியில் தான் போய் பண்டாரமாக உட்காந்துருக்காரு. ஞான பண்டார்னு அவருக்கு அங்கே பேர். ஞானம்னா எல்லாருக்குமே தெரியும், அறிவு. பண்டாரனா என்ன? பண்டார பையா, பரதேசி பையா, அப்படியா? பண்டாரம் என்பதற்கு தமிழ் அர்த்தம் என்ன அப்படின்னா தன்முன் செல்வத்தை குவித்து வைத்திருப்பவன் என்று பொருள். இப்போ எல்லா செல்வம் இருக்கிறவர் ஏன் ஆண்டியா போய் பழனியில் உட்காந்துருக்காரு? என்ன காரணம்? ஒரு கட்டத்துக்கு மேலே தனக்கு செல்வமே உதவாது, ஞானம் தான் உதவுன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் ஞான பண்டாரமாக போய் பழனியில் அமர்ந்துறாரு. இப்போ இத்தனை வருஷமா முருகரை போய் பழனியில் ராஜகோலத்தில் பார்த்தாலும் இனிமே போனீங்கன்னா ஆண்டியா பார்த்துருவாங்க. ஆமாம், அதுதான் சிறப்பு. போய் பார்த்துட்டு வந்தீங்கன்னா அடுத்த வருஷம் எப்படி இருக்குன்னு வந்து கேட்பேன். சிறப்பாக தான் இருக்கும். அதனால் பண்டாரத்தில் பார்த்தா தான் காசு கொடுப்பாரு. நீங்கள் அதனால தான் ராஜகோலத்தில் போய் பார்க்குறீங்க, எனக்கு தெரியும். நானும் அப்படி தான் பார்ப்பேன். ஆனால் இப்போ மாற்றிக்கிட்டேன், தெரிஞ்சதுக்கப்புறம் படித்ததுக்கப்புறம் மாற்றிக்கிட்டேன். அப்போ ஒருத்தவங்க சொல்கிறாங்கன்னா அதை கேட்டு என்னன்னு போய் ஒரு தடவை பார்த்துருவாங்க. பண்டார கோலத்தில் பார்த்துட்டு ஒன்றும் ஆக போகிறது கிடையாது. என்ன நடக்குமோ அதான் நடக்கும். கடவுள் நம்ம எழுதுறப்ப எழுதி வச்சிருப்பாரு மண்டை ஓட்டில், இதுதான்டா உனக்கு நடக்குன்னு. அப்புறம் இதில் பார்த்தா மட்டும் மாறவா போகுது கிடையாது. அப்போ பண்டார கோலத்தில் ஒரு முறை போய் ஐயாவை தரிசிட்டு வாங்க. எதுக்காக நான் வந்தேன்? காவலுக்காக வந்தேன். காவல் பார்க்கவே எனக்கு பிடிக்கல. என்ன சொல்றீங்க? காவலுக்கு வந்த இடத்துல எனக்கு காதல் வந்துருச்சு. யார் பேர்ல? யாரு? நானும் பாடுறேன் ஆடுறேன். அந்த முருகப்பெருமான் வருவனான்றாரு, காட்சி தருவனான்றாரு. இருந்தாள் மனசை எப்படி ஆறுதல் படுத்திக் கொள்றது? எம்பெருமான் முருகப்பெருமான் அவரை பத்தி பேசிக்கிட்டு இருக்கும்போது பாடிட்டு இருக்கும்போது இந்த கூட்டத்துல இருந்து எங்கேயாச்சும் என்ன மறைஞ்சிருந்து பார்த்துட்டு இருப்பாரு அப்படின்னு சொல்லி அவருக்காக சமாளிக்கிறவன் சபைக்கு வர, சமாளிக்க தெரியாத சபைக்கு வரலாமா? அப்படி சமாளிக்கணும். மறைந்திருந்தே பார்க்கும் மருமம் என்ன? மறைந்திருந்தே பார்க்கும் மருமம் என்ன? ஆழியர் மலை அழகா, இந்த சிலை அழகா என்று மறைந்திருந்தே பார்க்கும் மருமம் என்ன? ஆழியர் மலை அழகா, இந்த சிலை அழகா என்று மறைந்திருந்தே பார்க்கும் மருமம் என்ன? நவரசமும் முகத்தில் நவரசமும் மலர்ந்திருக்கும் முகத்தில் நவரசமும் சிவந்திருக்கும் இதழில் கடிரசமும் மலர்ந்திருக்கும் முகத்தில் நவரசமும் சிவந்திருக்கும் இதழில் கடிரசமும் கண்டு மறந்திருந்தே பார்க்கும் மரமம் என்ன? எங்கிருந்தாலும்
குழல் கேட்டு அந்த நாடத்திலே என்னை நான் மறந்தேன் மோகத்திலே என்னை மூழ்க வைத்து மோகத்திலே என்னை மூழ்க வைத்து ஒரு ஓரத்திலே நின்று கள்வனை போல் ஒரு ஓரத்திலே நின்று கள்வனை போல் மாணவா வேலவா மாயவா சண்முகா மறந்திருந்தே பார்க்கும் மரமமல்ல. ஆடாட மலராட மதியாட நதியாட மங்கை வெள்ளடனமாட வானாட மண்ணாட கொடியாட இடையாட பற்றி இவள் கைகளாட சுவையோடு நாடாட என்னை நாடி இது வேலை விரைவினில் துணையாக ஓடி வருவார் தூயனே மாணவா மாயனே வேளவா இணை ஆளும் சண்முகா மறந்திருந்தே பார்க்கும் மரமமல்ல. அழகர் பழையழகா பிடிச்சிலை அழகாயில் மறைந்திருந்தே பார்க்கும் பருவமின நன்றி 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 கைத்திரிய உள்ளங்களுக்கு நன்றி நன்றி கடந்த வணக்கம் 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 இந்த பாட்டு எப்படியும் அந்த பாட்டுக்கு தகுந்த மாதிரி வாசிக்கணும் அப்படி பக்கம் மேலத்தை நான் சந்திக்கணும்னு ஆசைப்படுவேன் இங்கே 4 பேரை பார்க்கும்போது எனக்கு அப்படி தான் இருக்குது ஏங்க எப்படிங்க இருக்கு? சந்தோஷமா இருக்கு. அப்படி சொல்லுங்க. 4 பேர் பார்க்கும்போது எனக்கு மகிழ்ச்சியா இருக்கு. 4 பேரை பார்க்கும்போது சொல்லுவாங்க ஊர்ல, ஏன்னா 4 பேருக்காக வாழ ஆரம்பிச்சு ரொம்ப நாள் ஆகுது. 4 பேர் ஊர்ல தப்பா பேசிடுவாங்க, நம்ம மகளை சீக்கிரமா ஒரு 50 பவுன் போட்டு கட்டி கொடுத்துடணும். 4 பேர் தப்பா பேசிடுவாங்க, நம்ம மயனுக்கு ஒரு வேலையை வாங்கி கொடுத்துடணும் அப்படின்னு சொல்லி. இந்த மதுரையில் காமராஜர் யூனிவர்சிட்டி எல்லாருக்கும் தெரியும்ல, காமராஜர் பல்கலைக்கழகம்னு ஒன்று இருக்கு, காலேஜ். காமராஜர் பல்கலைக்கழகத்தில் 1ஆம் ஆண்டு படிக்கும் ஒரு மாணவன் தற்கொலை பண்ணி இறந்து போயிட்டான். 17 வயசு தான். உள்ள அமைதியாக இருக்க சொல்லுங்க. 17 வயசு தான் ஆகுது. ஆனால் தற்கொலை பண்ணி இறந்து போயிட்டா. அப்படின்னா என்ன காரணம்பா அப்படின்னு கேட்கும்போது 15,000 ரூபா ஃபீஸ் கட்ட முடியலையா, அதனால இறந்து போயிட்டானா. அப்போ வகுப்பறையில் போய் கேட்குறாங்க, என்ன காரணம், 15,000 ரூபா ஃபீஸ் கட்ட முடியல, எதுக்கு இறந்தான் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஃபீஸ் கட்டலன்னு தினமும் வந்து கேட்டனால அவன் 4 பேர் கிண்டல் பண்ணிருக்காங்க, சக மாணவர்கள் கிண்டல் பண்ணனால தூக்கு போட்டு இறந்து போயிட்டான். சாவுனே என்னன்னே தெரியாத ஒரு வயசில், 17 வயசில் 15,000 ரூபாய்க்காக உயிரோட மதிப்பு அவ்வளோ கேவலமாக போயிடுச்சு. எதுக்காக சொல்ல வர அப்படின்னா, 4 பேர் பேசுகிறாங்க, 4 பேர் நம்மளை கேலி செய்கிறாங்கன்றதுக்காக நம்ம வாழ முடியுமா? எல்லா ஊர்லேயுமே நான் கண்டிப்பாக நிச்சயமாக சொல்லுவேன் இதை. எதுக்காக அப்படின்னா, பெண்களை விட ஆண்கள் மன ரீதியாக ரொம்ப பலவீனமாக இருக்காங்க. உடல் ரீதியாக ரொம்ப தைரியமாக இருந்தாலும் மன ரீதியாக ரொம்ப பலவீனமாக இருக்காங்க. அதனால் சொல்கிறேன், மாணவர்கள்லாம் இங்கே நிறைய பேர் உட்காந்துருக்காங்க. ஒரு மன்னர் என்ன பண்ணுவாரா, தினமும் அன்னதானம் போடுவாரா. நல்லா கவனிக்கணும். ஒரு மன்னர் தினமும் அன்னதானம் போடுவாரா. அந்த மன்னருக்கு அன்னதானம் போடுறதுனா ரொம்ப பிடிக்குமா. ஒரு முறை அன்னதானத்துக்கான ஏற்பாடெல்லாம் நடந்துகிட்டு இருக்கு. ஒரு கழுகு என்ன பண்ணுச்சா, ஒரு பாம்பை கவ்வி எடுத்துகிட்டு போயிருக்கு. அந்த பாம்பு வலி தாங்க முடியாமல் விஷத்தை கக்கிருச்சு. அந்த விஷம் மன்னர் செஞ்சுருந்தா சாப்பாட்டில் விழுந்துருச்சு. அதை சாப்பிட்டு 2 பேர் செத்து போயிட்டாங்க. மன்னருக்கு மனசு கஷ்டமாக போயிருது. ஐயோ, நம்ம போட்ட சாப்பாட்டுனால 2 பேர் இறந்து போயிட்டாங்களே, இனிமேல் அன்னதானமே போடக்கூடாது அப்படின்ற முடிவுக்கு வந்துடுறாரு. பொதுவாகவே கொடுத்த கை நிற்காதுன்னு வாங்க. ஒரு 2-3 வருஷம் கழித்து அந்த பேச்செல்லாம் மறைய திரும்பவும் அன்னதானம் போட ஆரம்பிக்கிறார் அந்த மன்னர். அந்த காலத்தில் வீட்டுக்கு வெளியே திண்ணை கட்டி வச்சுருப்பாங்க. என்ன காரணம், வயசானவங்க மழைக்கோ வெயிலுக்கோ வந்து உட்காந்துட்டு போவாங்கன்னு சொல்லி. அந்த திண்ணையில் அன்றைக்கி 4 பேர் உட்காந்துருந்துருக்காங்க. வயசான 2 பேர் பசியோடு அங்கேருந்து வந்திருக்காங்க. அப்பா, இங்கே ஒரு மன்னர் அன்னச்சத்திரம் வச்சு நடத்துகிறதா கேள்விப்பட்டோம், அன்னதானம் போடுறாரா, அந்த அன்னச்சத்திரம் எங்கே இருக்குன்னு சொல்லுங்கப்பான்னு சொல்லி அந்த திண்ணையில் உட்காந்துருந்தா ஆளுங்க கிட்ட கேட்க. அதுக்கு அவங்க என்ன பதில் சொல்லிருக்காங்க, நேராக போய் வலது பக்கமாக திரும்புங்க, அங்கே தான் மன்னர் சாப்பாடு போடுறாரு, போய் சாப்பிடுங்க, சாப்பிட்டா செத்து போயிடுவீங்க. இந்த சாப்பிட்றதே உயிர் வாடுறதுக்கு தான். சாப்பிட்டா செத்து போயிடுனா யாராச்சும் போய் சாப்பிடுவோமா? அந்த பசியோடய திரும்ப அந்த வயசான 2 பேர் போயிடுறாங்க. பசியினால இறந்து போயிடுறாங்க. இந்த பாவ கணக்கு எழுதணும்ல, இறந்தோன்னே யார் பயப்படுறா பாவத்துக்கெல்லாம்? எவன் குடியடா கெடுப்போன்லாம் சில பேர் சுற்றுறாங்க. அது ஒன்றும் பண்ண முடியாது. அவன் பொண்டாட்டி மேலே காதலிக்கிறது தப்பு கிடையாது, வேற ஒருத்தர் பொண்டாட்டி மேலே காதலிக்கிறாங்க. அவங்களெல்லாம் என்ன பண்ணுறது, ஒன்றும் பண்ண முடியாது. கடை சாமி தான் கேட்கணும். அப்போ சித்திரகுப்தன் யமதர்மன்ட்டு கேட்குறாரு, இவங்க 2 பேர் உயிர் போனதுக்கான காரணம் யாரு? அந்த கழுகு தானே அப்படின்னு சொல்லி கேட்டார. அதுக்கு யமதர்மன் சொல்லிருக்காரு, அப்பா அதுவே பசியோடு அந்த பாம்பை வேட்டையாடிட்டு போயிருக்கு, அவர் மேலேயே பாவ கணக்கு போட வேணாயான்னு சொல்ல. சரி, அந்த பாம்பு மேலே போடுவோம், அதுதானே விஷத்தை கக்கிச்சுன்னு சொல்ல. அதுவே உயிருக்கு போராடிட்டு வலி தாங்க முடியாமல் விஷத்தை கக்கிருச்சுடா, வேணான்னு சொல்ல.
சித்திரகுப்தன் யோசிச்சு பார்த்து சொல்கிறேன். அப்போ அந்த மன்னர் மேலே போடுவோமா, அந்த மன்னர் போட்ட சாப்பாட்டுனால தானே 2 பேர் செத்து போனாங்கன்னு சொல்ல. அதுக்கு அவர் சொல்கிறாரு, என்ன அன்னதானம் போடுற ஒரு மேலேயே போட போகிற பாவ கணக்கு. ஏன்னா குடைவில்லைன்னு யாரை சொல்லுவான், என்ன கர்ணனை சொல்லுவான். ஏன்னா கூட பிறந்த கவச குண்டலத்தையே உடலோட பிறந்த கவச குண்டத்தை கிழிச்சு கொடுத்தாரன். ஆனால் கர்ணனையே செய்யாத தானம் எது அப்படின்னா அன்னதானம் தான். அது எப்போ அவனுக்கு தெரியும், அவன் செத்து சொர்க்கத்துக்கு போனதுக்கப்புறம் தெரியும். கர்ணா நீ அன்னதானம் மட்டும் செய்யலப்பா, மீண்டும் பூமியில் பிறந்து அன்னதானம் செய்யுன்னு சொல்லி அனுப்பிவிட்டாங்க. அப்போ ஏற்பட்ட அந்த சிறப்பான அந்த மன்னர் மேலே, அன்னதானம் போடுற மன்னர் மேலே ஏன்டா பாவ கணக்கு போடுற வேணான்னு சொல்லு. சித்திரகுப்தனுக்கு கோவம் வந்துருச்சு. நீங்களே சொல்லுங்க ஏஜமா யார் மேலே தான் பாவ கணக்கு போட அப்படின்னு சொல்லி கேட்கும்போது சொன்னார், அப்பா இந்த நாட்டுக்கும் பிரோஜனம் இல்லாமல் இந்த வீட்டுக்கும் பிரோஜனம் இல்லாமல் அந்த போகிற வரவங்களாம் அந்த திண்ணையில் உட்காந்து பேசிட்டு இருந்தான் பாரு 4 பேர் மேலே போடுற பாவ கிடக்கு சரியா வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. எதுக்காக சொல்ல வரேன் அப்படின்னா, இந்த உலகம் நீ வாழ்ந்தாலும் பேசும் தாழ்ந்தாலும் பேசும். நீ என்ன பண்ணாலும் பேசிகிட்டே தான் இருக்க போகுது. அது வாயை மூட முடியுமா, ஊர் வாயை மூட முடியுமா? அதனால் நீ என்ன செய்கிறியோ அதை சரியாக செய். பேசுகிற வாய் ஒரு நாள் வாயை மூடிட்டு அது பாட்டில் போயிடும். ஏன்னா வாய் வலிக்கும்ல பேசிக்கிட்டே இருந்தா. அதனால் என்னுடைய இலக்காக நான் நினைப்பது எது அப்படின்னா, முருகப்பெருமானை கல்யாணம் பண்ணணும். எப்படியாச்சு என்ன கட்டுனா சொல்கிறேன். அதனால எப்பேற்பட்ட காதலி என்னுடைய காதலின்னு சொல்லி முடிச்சுட்டு தோழியை போய் சந்திக்க வேண்டும். மாதுளம் கனியே நல்ல மலர்வன குயிலே மரகத மணியே என் மயில் இளம் மயிலே மாரங்கனி போடும் விழியே மாலைதனி பாடும் மொழியே மாலைதனி ஆடும் விழியே மரங்கனி போடும் மொழியே மாதுளம் கனியே மணமண குயிலே மரகத மணியே என் மயில் இளம் மயிலே போட்டு போது மோகம் இடுமோ உள்ளிருக்கும் மோக வாசல் ஆகம் இடுமோ கொஞ்சி கொஞ்சி கூடும் போது ஆசை வளர சொல்லி சொல்லி காமதேவன் பாடும் படர மோகம் இசை பாடும் குயிலே காமன் விளையாடும் திடனே மரகத மயிலே மரகத மணியே என் மயில் இளம் மயிலே தங்கமலர் பாதம் தேவி தாளம் போடும் பொழுசு போல அங்குமிங்கு மாடி பார்க்கும் ஆசை எனக்கு முற்றுகையை போட்ட போது மோகம் இடுமோ உள்ளிருக்கும் மோக வாசல் தாகம் இடுமோ கற்பனைக்கும் வேலி போட வேண்டும் தலைவா காதலிக்கு நாட மேலும் கூடும் பள்ளவா என்னை தினம் பாடும் குயிலே வண்ணம் கொண்டு ஆடும் மகிழே மரகத குயிலே மரகத மணியே என் மயில் இளம் மயிலே மாரங்கனி போடும் மொழியே மாலைதனி பாடும் விழியே இளமாலைகனி ஆடும் விழியே இளமாலைதனில் பாடும் மொழியே மாதுளம் கனியே நல்ல மலர்வன குயிலே மரகத மணியே என் மயில் இளம் மயிலே. இப்பேற்பட்ட காதல்
காதல் என்னுடைய காதல். நன்றி கைதட்டிய உள்ளங்களுக்கு நன்றி நன்றி கிடந்த வணக்கம். முருகரை காதலிக்கிறேன்னு சொன்னேன். நீங்க எல்லாம் கூட பிறந்த அண்ணனுங்க எல்லாம் வாய முடிட்டுறீங்களா? கோபம் வரலையா? வருது. கோபம் வருதா? ஏன் கோபம் வருது? எங்களுக்கெல்லாம் கல்யாணம் ஆகும், நீங்க மட்டும் கல்யாணம் பண்ணா? ஆமா, தலையெழுத்தா கேட்கணும்ட்டு அம்மா சரி இருந்துட்டு போகுது. ஆமா சொல்லுமா. சரி ஆமா, எனக்கு கல்யாணம் நடந்தாலும் உங்களுக்கு கல்யாணம் நடக்கேன். சரி, எத்தனாவது கல்யாணம்? சரி இருக்கட்டுங்க. யாருக்காக காதலிக்கிறேன்? உங்க எல்லாருக்காக தான் காதலிக்கிறேன். ஊர்ல இருக்க எல்லாருக்காக. ஏன் தெரியுமா? என்ன அப்படி? ஆமா, நாளைக்கே முருகருக்கு எனக்கும் கல்யாணம் நடச்சுன்னு வச்சுக்கோங்க. நீங்க எல்லாரும் என் கல்யாணத்துக்கு வருவீங்களா? வருவீங்களா? வரணும். பத்திரிக்கை கொடுப்பேன் 3 வருஷம் கழிச்சு. அப்படி நீங்க எல்லாரும் வந்தீங்கன்னா உங்க எல்லார் கையிலையும் நான் ஓடு கொடுத்து அனுப்புவேன்ல. ஏமா இந்த திருவோடா கரெக்டா சொல்றானே, அப்படி அடிக்கணும்யா. அதுக்கெல்லாம் இன்னும் நேரம் இருக்கு. இவ்வளவு சீக்கிரம் கொண்டு போய் விடுவேனா? இல்லைங்க சொல்றேன், திருவோடையா கொடுத்து அனுப்பவே கிடையாது. சிதம்பரத்தில் இருக்கே 21,600 தங்க ஓடுகள், அதுல இருக்க ஒன்னொன்னா கொடுப்பேனா? நீங்க எல்லாம் பிள்ளை குட்டியோட பொழைச்சிப்பீங்களா? ஆமா, நாங்க அருணநிலையத்தில் போய் நாங்க மாட்டிக்கிட்டு உள்ள இருக்கேன். ஏன் இப்படி சொல்றீங்க? நம்ம குடும்பத்தெல்லாம் பொண்ணு எடுத்துட்டா மாப்பிள்ளைய கொண்டு போய் எங்க நிப்பாட்டுவோம்? நல்ல நிலைமையில நிப்பாட்டிடுவோம். அதனால எப்பேற்பட்ட காதல், எத்தனை வயசுல காதலிச்சு? 5 வயதில் அறியா பருவத்தில் எனக்கு வாழ்வு தருவேன் என்று வரம் கொடுத்த அந்த வடிவேலனை 5 வயசுல இருந்து காதலிச்சுட்டு இருக்கேன். உங்களை மாதிரி காதல் கிடையாது. புனிதமான காதல், தெய்வீகமான காதல். கட்டுன அவரை தான் கட்டுவேன், இல்லைனாலும் அவரை தான் கட்டுவேன். அப்புறம் என்ன, நல்ல காதலிச்சவரே கரம் பிடிக்க வேணும். நான் ஒரு குறிக்கோளோடு வாழ்ந்துகிட்டு இருக்கேன். நல்ல விஷயம் தானே. எப்பேற்பட்ட காதல் என்னுடைய காதல். அவருக்காக எப்படி எல்லாம் காத்துக்கிட்டு இருக்கேன்னு சொல்லி முடிச்சுட்டு தோழி ஏதோ என்கிட்ட சொல்லணும்னு காத்துக்கிட்டு இருக்கா. வெட்டி வெட்டி என்று சொல்லும் கோயில் மணி முத்தம்மா, சுற்றி சுற்றி வந்து எங்கும் கேட்குதடி முத்தம்மா. வெற்றி வெற்றி என்று சொல்லும் கோயில் மணி முத்தம்மா, சுற்றி சுற்றி வந்து எங்கும் கேட்குதடி முத்தம்மா. நினைக்காத பிரிவும் நினைக்காமல் விலகும் இது நெடுங்கால பயணம் பயணம் பயணம். வெற்றி வெற்றி என்று சொல்லும் கோயில் மணி முத்தமா, அப்படியா? சுற்றி சுற்றி வந்து எனக்கு குதடி முத்தமா. காதலிடம் சந்து கண்டெடுத்து வந்தேன், பூங்கார ஊசைகளே மீ மறந்தேனா. ஆகாய கங்கை ஆடி வர கண்டேன், ஆனந்த வீழிதழில் மிதந்து வந்தேனா. பொற்காலமே என் வாடம் தேடி வந்ததோ, நிற்காமலே என் மௌனம் பாடி நின்றதோ. சுபவேளையே இந்த சுப நாளிலே நல்ல தேனாற்றில் நீராட்ட பாபா. வெற்றி வெற்றி என்று சொல் கோயில் மணி முத்தமா, சுற்றி சுற்றி வந்து எங்கும் கேட்குதடி முத்தமா. வளருது மேரி மண்ணுலகம் தாண்டி வைபோகவும் வெளவாய் போய் வரலாமா. சொர்க்கப்பூரி சேர்ந்து இந்திரனை பார்த்து வாங்காத வரங்கள் எல்லாம் வாங்கிடலாமா. வைப்பூசிடும் பெண் பாவை வாடி நின்றதோ, வந்தவரை பொன் வண்டி தேடி நின்றதோ. சுபவேளையே இந்த சுப நாளிலே நல்ல தேனாற்றில் நீராட்ட பாவா. வெற்றி வெற்றி என்று சொல் கோயில் மணி முத்தமா, சுற்றி சுற்றி வந்து எங்கும் கேட்குதடி முத்தமா.
இந்த